எட்டு பட்டி சீமையெல்லாம் கட்டி காக்குவீரமர எட்டு பட்டி சீமையெல்லாம் கட்டி காக்குவீரமர ரெடி சார் சுத்துக்குள்ளதங்கத்த போல மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் காடுகரகவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் சேர்ந்து வாடுவாரு இல்லைன்னா பாடாமல் நின்றுக்குருவாரு. ரெடி சார் அதெல்லாம் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். ஐயா அந்த அங்கே இருக்க 5 பேர் ஐயா கொஞ்சம் முன்னாடி வாங்க எல்லாரும் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனால் விழா கமிட்டியார் சொன்னது 100 உண்மை. அவங்க சொன்னார் என்ன சொன்னாங்க 9 மணிக்கெல்லாம் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிற விட நாடகக்காரங்க. ஐயா பக்கத்தில் வாங்க அப்போ தான் சிரிப்பு காட்டுவேன். எந்த கோயிலுப்பா? ஓம் சக்தி சொல்லித்தேன். இந்த லட்சணத்தில் இருக்க கூட்டம் நீ சொன்னவனே பூரா மாலை ஓட்டு பொம்பளையாலாம் போயிருச்சு மேல்மருவத்தூர். ஐயா ஐயா அங்கே இருக்க இங்கே வாங்களேன், இங்கே வாங்க. கம்புக்கூட்டில் கிச்சு கட்டி விடுறேன். தித்திக்கும் தேனமது ரொம்ப ரவாயின்னு போகிறாங்க. என்னை வெட்டியோட எரிச்சிருங்க இந்த டைலாக். தூயதோறு முனிதருக்கு தொல்பிவி அரசு தந்தி கைப்பொருள் தரையிழந்தி காசியில் மகனை வெற்றி ஐயா இப்பிறப்பில் என்ன பிழை தேய்த்தேனோ நோ 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 ஆண்டவா காசிநாதா ஐயோ சுடலை என்பது இதுதானோ? ஐயா புள்ளி காசு வாங்கலானே நானே சமரசம் அப்படியா சமரசம் சமரசம் உள்ளாவும் இடமே உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே ஆண்டியும் இங்கே அரசனோ இங்கே ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே கைதட்டல அப்பா வணக்கம். வேற என்னப்பா வட? நீ என்ன பாட்டு கேட்டாலும் பாடுவேன். நான் வந்து 21 வருஷம். வேற என்ன பாட்டு பாட? உனக்கு பிடிச்ச பாட்டு பாடாப்பா. உனக்கு பிடிச்ச கிராமத்து பாணியில ஒரு பாட்டு பாடுறேன். மம்பட்டிய தோளுல வச்சு மடதுறக்க போற மச்சான் மம்பட்டிய தோளுல வச்சு மடதுறக்க போற மச்சான் மடைய திறந்து வையுங்க என் மச்சானே மயில வந்து நீராடட்டும் மடைய திறந்து வையுங்க என் மச்சானே மடைய திறந்து வையுங்க சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க சொன்னாங்க தாத்தா
கரையோரம் போற குட்டி கருப்பு கரச்சீல கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா உன்னடா கண்ணால பார்த்தா ஏன் கட்டுடுமா ஆமா கருப்பு கரச்சீல கட்டி கரையோரம் போற குட்டி ஈரோட்டு சந்தையில உனக்கு சில இடத்துக்கு ஈரோட்டு சந்தையில எனக்கு வேட்டி எடுத்தது போல் காஞ்சி உரஞ்சிருக்கு சில தங்க ரத்தினமே ஒண்ணு முடிச்சு போட்டு வாசிக்குவோம் வெள்ளி ரத்தினமே அழுமா டோலுமா இச்சாலக்கடி மாளுமா ஏச்சி காலேஜ் ராக்கி விட்டாதாளுமா சொடக்கு மேல சொடக்கு போடுதான் ஏ விரல் வந்து அது தெரிவி நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுதான் பல உச்சியில புத்த என் பிச்சி பூவு எங்க நான் கட்டி வச்ச கோட்டை இடிச்சு போச்சு இங்க உள்ளமே உனக்குத்தான் சரி உனக்கு தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்ல தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் உலகம் இல்ல வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன் எப்படிப்பா கை தட்டலாம் நான் உங்களுக்காக தானே செய்கிறேன். ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா தெரியல அலசுறான்டா. போடி கள்ளச்சி என்ன புரியலையா இது பேசுது மன எங்குது ஒண்ணு நீ முத்த கொடுத்தது என்ன இது காய்தானா பழந்தானா அண்ணே எனக்கு காசு கூட வேணாம் நான் வீட்டுக்கு போறேன் తిలుమా మేరోడు మీరు మడుదులవో అవుట్నే తిరుమా మేదులవో మీరు మెలువలవో మీరు మేదులు మెందు మీరు సాధులు విధాన విధాన వందాలన మేరీ మెందూరు మెలబెత్తూరు இதுவோ போதுமடா நீ செத்தூரு இது வந்து கன்னடா. மலையாளத்துலையா? மலையாளத்து பாட்டு எல்லா பாட்டும் எனக்கு தெரியும்ப்பா. 21 வருஷம் அதை மனசுல வச்சுக்கிட்டே கிழக்காத்தா சந்தன மீற வெகு வேகமா போத்திருக்கு உப்பரிக்க போகிலாமோ விமானத்துல பெட்டுலமோ எனக்காக சந்த அப்படியானே நீங்க சொந்த பாட்டு கிழக்காத்தா சந்தன மாற வெகு வேகமா போத்திருக்கு உப்பரிக்க போகிலாமோ விமானத்துல பெட்டுலமோ தில்லேலோ லேலோ லேலோ வடக்காத்தா சந்தன மாற வெகு வேகமா போத்திருக்கு பறிக்க போயிலாம் விமானத்துல பெற்றமோ தில்லேலோ லேலலே பாண்டரங்கா தில்லேலோ பாண்டரங்கா பாண்டரங்கா சிட்டுக்குருவி இன்னும் சின்னதாவா? இது முண்டை கீரி சத்தம். சிட்டுக்குருவி பறந்துருச்சு. சிட்டுக்குருவி மறுபடியும் விசிலடி. என்ன அவ்வளவுதானே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு லேடிஸ் வாய்ஸ் பாடி. சிட்டுக்குருவி எக்கோ குறை இப்பதான் சண்டை வர
வந்தார் ஒரு சாமியார். ஏ சண்டா, எத்தனை நாரதர்கள், எத்தனை மேடைகள், எத்தனை ஆம்புகள், எத்தனை மிச்சர் போடுவர், எத்தனை கேமரா. தம்பி நீங்க போறது நல்லது. வருச்சூர் பழனியப்பன், தூத்துக்குடி நாகம், பொன்னமராதி கணேசன், உசிலம்பட்டி முருகேசன், ஒருத்தநாடு சந்துரு, வேப்பமலம் உருமாறி, வேதேந்த பாண்டி, சண்டா, முனிஷ்காந்த், அர்ஜுகாந்த், வினீத் காந்த், தங்கப்பாண்டி, அத்தனை பேரும் சந்திச்சு. நாரதருக்கு முத்தப்பா, அரசு நாடத்துக்கு உடையப்பா, வலியம் நாடத்துக்கு படையப்பா, மருது கருப்பசாமி, பாண்டியன், பரமன், பழனி, எல்லாத்தையும் சந்திச்சு. வேணாம் ஏலே வசனத்தை கேட்க விடுங்கள், என்ன அடிச்சுக்கிட்டு கூட போங்கப்பா. அம்பட்டையும் சந்திச்சு கேட்டான ஒரு கேள்வி. தம்பி ரொம்ப நக்கல் மயிராது, நக்கல் இறக்கி விட்டு தெருவில் விட்டுருவேன். பாவம்னு மிருதங்கத்தை கொடுத்துட்டு போனா நொட்டு நொட்டு போங்கட்டையா. வந்தார் ஒரு சாமியார், அவளை நட்டுன்னு விட்டு வச்சுக்க. பேர் என்ன? நீதிமணி, அருள்மணி, மணி இப்ப 2:30 மணி. அவங்க 3 பேர் தான் ஆடியன்ஸ். உடனே எப்படி சிரிக்கிறாங்க பாரு. நீ ஏன் அப்படி இருக்க? ராசாவட்ட சோழராசு மாதிரி இருக்கா. நம்ம ராஜ் லுங்கி பாய்ஸ் பிரியன் சாமியை சந்திக்கிறேன். எப்ப வரும் பாரோ, எப்ப வருவாரோ, தம்பி அண்ணா, எப்ப வருவாரோ வருவார் என்று சாமியார் வருவார், அவர் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவன் எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவன் கிழக்கையில் ஐயா நந்தவனா. எனக்கே கிண்ணன் இருக்கு. அப்ப கொஞ்சம் குறைச்சு வைங்க. அது வெளியே அலசுது. உன் செட்டு சூப்பர்யா தங்கப்பாண்டியா, சூப்பர் தாங்க. ஆனா மிரட்டி வர்றியாப்பா. ஆனா எல்லாச்சவே ஊர்ல குடியெடுக்க முடியாது. நீ செட்டு போட்டா கிழவெல்லாம் கட்டுல விழுந்து வெதர்ல அடிச்சு புதுக்கு மருந்த போட்டு தெரிய வேண்டியதேன். ஆமா, கனகத்து சாமி யாழ் வைத்த சாமி, மண்ட மேல கொண்ட ஓட்டு யாழ் வச்ச சாமி இங்கே இருக்குதையா. வாங்க சாமி.
என்ன இருந்தது? பயந்து 90 ஓட வர்றேன். வேண்டது தாண்ட. ஓம் நம நாராயண நமக. ஓம் நம நாராயண நமக. சிவனே நமக. ஏய் பி யோ யௌ நீங்க அடே கட்டையிட்டே தூக்கிட்டு போயிடாதீங்க. கொஞ்ச நேரம் ஆடியன்ஸாக இருப்பாயாக. சாவப்படுறேன். யாரோ இந்த இடத்தில் தெரிகின்றார் போல தெரிகின்றது. தாங்களை பார்க்கின்ற பொழுது தாங்களை பார்க்கின்ற பொழுது முற்றும் துறந்த முனிவர் போல் தெரிகிறது சுவாமி. தெரிகிறது அல்லவா? தெரிகிறது. அல்வா இல்ல, காராச்சேவ். ஓ, அப்ப என்னை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு முற்றும் துறந்த முனிவர் என்று தெரிகிறது. ஆமா. யோகிகளும் பெருங்கொண்ட ஞானிகளும் பெரிய ரிஷிகளும் வரக்கூடிய இடம்தான் இந்த உரத்தம். இதற்கு முன்பாக யாரையோ சந்திச்சிருக்கேன், எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு நாங்கள் நாவால் சொன்னது என்னுடைய செவியால் கேட்டது. ஆமா. அப்படி யார் அதை நீங்க சந்திச்சீங்க? எத்தனை பேர்? எத்தனை பேர்னா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மறு மாட்டு பொங்க வந்துடும். நான் கேட்கிற பொருதா இல்லையா? எத்தனை பேர்த்த பாத்தீங்களா? எத்தனை பேர்த்த பாத்தீங்களா? இது என்னடா, என்ன நகைச்சுவையா? நீங்க பேசல, நான் பேசுறது தவறு கிடையாதுல்ல. இந்த சாமிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்ப எதுக்கு தட்டினிய? சரி சரி. இயல் இசை நாடகம் ஆமா என்று மூன்றையும் அறிந்தவன் யார்? நான். தாங்கள் தான். கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யுகத்துக்கும் இருந்த கூடிய ஒரு மனிதன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஒரு தேவர்னா நீங்க தான். நான் தான் சொல்லுவேன். குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களுக்கும் செல்லக்கூடியவன் யார்? நீங்க தான். நான் தான். நீ எதுவும் போறியா? நாங்க வரப்பு வாய்க்கால தான் போவோம். நீங்க போக மாட்டீங்க. வரப்பு வாய்க்கா, அடிப்பு, சீமக்கரம், மண்டி, எக்கத்தட்டு திசைகளிலும் செல்லக்கூடியவன் யார்? அது வந்து டாடாசி ஓட்டுறாளுங்க. டாடாசி ஓட்டுறாளா? ஆமா. 8 திசை. நாயா இங்க பூலோகத்துல சொல்றீங்க, உங்களை சொல்லல. நீங்க ஏன் கோபப்படுறீங்க? மைசெட்டும் 8 திசைக்கும் செல்லக்கூடிய தங்கப்பாண்டி மைசெட்டு பயலுகட. இப்பொன்னு அப்பொன்னு செட்டை கலட்டணும்னு போறது நல்லது. நானும் கிளம்பி 8 தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை 500 கலித்தொகை அகடானூறு புறநானூறு 10 வரிப்பாடல் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அறிந்தவன் யார்? தாங்கள். தாங்கள். நான் தானே. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவ கிரகத்தையும் பார்த்தவன் யார்? ஐயர். எந்த ஐயர் பார்த்தாரு? ஐயர் ஓதும் போது இப்படித்தான் சொல்றாரு. என்னன்னு சொன்னாரு? ஆமா, ஸ்ரீதர் ஐயர் முண்டை பாண்டி அந்த காலத்துல ஓதுனே அந்த விலங்கா. ஆக மச்சா கோர்மா வரக வாமன நரசிம்ம பலராம பரசுராம ராமா ராமா ராமா. ஆமா. கிருஷ்ணா கிருஷ்ணா உங்களுடையதுதான். அப்படிப்பட்ட பரந்தாமனின் பேரை நானு. நீங்க தான் சொல்லுவீங்க. என்னை இப்பதான் நீ முதலாக பார்த்திருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா? சாமி என்ற வேஷம் போட்டு அந்த கதாபாத்திரத்துக்குள்ள உங்களை இன்றுதான் பார்க்கிறேன். இன்றுதான் பார்க்கிறேன். இது போன்ற கதாபாத்திரங்கள் போட்டு நடித்தவர்களை நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். கைதட்டலாம். பாத்திரத்தில் எத்தனை விதமான பாத்திரங்கள் உண்டு. வருச்சூர் பழனியப்பன் போட்டு விட்ட பிள்ளார் சொல்லிதான் இன்று உண்மை போன்ற இந்த வேடம் அணியக்கூடிய முனிவர் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தர்க்கம் என்று உருவாக்கினவர் வருச்சூர் பழனியப்பன். கண்டிப்பா. 15 இலக்கணமே ராமராஜ். ஏன்னா அவர்கள்லாம் மூத்த தலைமுறைகள். அவர்கள் போட்ட அந்த தலைமுறைகளை பார்த்ததே இந்த தலைமுறைகள். அதான் இளைய தலைமுறை. அதாவது போனா வராது அப்படின்னு சொல்ல போனா எதை சொல்லுவான்? மானமும் சூசும். மானமும் சூசுமா? இளமையும் முதுமையும். முதுமையும் போனா வராது. மானம் வினாடி ஒரு நிமிடம்ங்கிறது இந்த நிமிடத்தை மீண்டும் வரவழைக்க முடியுமா? முடியாது. போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. உன் உயிர் போயிருச்சுன்னா கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியாது. இப்ப போக போதுனால உன்னை யாரு உன்னுடைய உயிரை கொண்டு வர போறான்னு நான் பாக்குறேன். மாடர் என்னதையா பேசுற? கொலை செய்யறதுந்தா பூரா ஜாமீனுக்கு தான் உட்காந்துருக்காரு. ரெட்ட கொலை. நான் யாருன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியலையே. எக்கோ வச்சு தூமி குடிக்குமானே. பேசல. எக்கோ வைக்காத. தெரியலையா என்ன யாருன்னு? என்ன தெரியலையே. தெரியல. காச்சுட்டா காச்சுட்டா. கண்ணு தெரியல, என்னைய தெரியலையா? உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியல. உங்கள் என்றால் எத்தனை? உங்கள் என்றால் உன்னை என்று நான் சொல்ல முடியாது. தாங்கள் என்னை சொல்லலாம். தாங்கள் போட்டிருக்கின்ற வேஷம் அப்படி சாமி. வேஷம் தான் போட்டிருக்கனா? அப்ப நெசமலுமே நாரதர் இல்லையா? ரொம்ப நடிக்காத. உள்ள படுத்து கிடந்து சேல்ல சார்ஜ் படம் பார்த்து. அட நாராயணா. ஒரு அளவுதே ஏன் வாங்கி அவசாரி வாங்கி அப்புறம் ஏறி விட்டு போயிருக்கேன். ஆக ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் எழுப்பம் தரும். ஒழுக்கம் உயிரினும் நக்கப்படும். ஏய் உம்மா ஓம்பப்படும். ஓம்பா ஏன் இதை சொன்னாங்க?
அந்த வாரு அந்த கட்டத்துக்குள்ள போர்வை விரிச்சு உட்காந்தவாரு. கட்டம் போர்வை பயலு கட்டா கொடூரமா கொடூரமா. ஏப்பா அது என்ன எறும்பா? எறும்பு சாப்பிச்சு போட்டது மாதிரியே இருக்கே சுத்தி. என்ன கபடி விளையாண்டீங்களா? விளையாட்டு போட்டி பயலு கட்டா. கொடூரமா கொடூரமாங்கிறீங்களே. ஏய் நிசமாலுமே கொடூரமா தான் இருக்குற. நீ யாரியா? வயித்தால வரதுக்கு வந்திருக்கார். அதுக்கு இந்த இடம் தான் உனக்கு கிடைச்சா? இவர் எங்க அண்ணங்க பயங்கரமா பேசுவார். உங்களுக்கு அண்ணனா? ஆமாங்க. அவர் உங்களுக்கு என்ன வேணும்? அவன் எங்க மச்சனே. ஏய் அது இல்லையா? அவருக்கு நீங்கள் அண்ணன். அண்ணன். அப்ப அண்ணனுக்கு அவர் என்ன வேணும்? தம்பி வேணுமுங்க. எங்க பிறந்தாரு? அவர் பெரியாசிபத்தில பிறந்தார். இல்லங்க தம்பினா கீழே பிறந்தாரா இல்ல மேல பிறந்தாரா? ரெண்டுக்கு ஊட பிறந்தார். ஊடனா எப்படி பிறப்புறாரு? ஒரு 3 மாடி வீடு இருக்கு. சரி. என் வீட்டுல நான் பிறந்தேன். கீ வீட்டுல இன்னொரு தம்பி பிறந்தேன். நடு வீட்டுல இவன் பிறந்தேன். அப்ப நடு வீட்டுக்குள்ள பிறந்த ஊட பிறந்தவன் ஊடால தம்பி. என்ன ஊட மாசங்கிற மாதிரி ஊட பிறந்தாரு. ஐயா ஆக அவர் தானே ஊட பிறந்தாரு. ஆமாங்க. நீங்க ஏன் ஊட வரணும்? நான் ஊட வந்தேன்னா என்னமோ ஒரு சத்தம் கடிச்சு அதை யார் என்னன்னு பார்த்து. ஏயா இரவு 12 மணி கூட சத்தம் கேட்கும். நீ போய் அங்க போய் கேட்க முடியுமா? அதே மாதிரி 1 மணிக்கு கேட்கும்ல. என்னன்னு கேட்கும்? ஒண்ணுக்கு இருந்தா சோண்டு கேட்கும். ஏன் உனக்கு அந்த நேரத்துல தான் வருமோ? ஏயா வர்ற ஆளுகள்லாம் இப்படியே இருக்கிறீங்க. மேகி வேஷம் போட போறேன். அதே உண்மை. அதைத்தான் எதிர்பார்த்தேன். ஐயா வாட்டு 3 வாட்டு பாடி கூட முடிச்சுக்கிறேங்க. 2 என்ன 1. ஊராங்க அண்ணன் போய் உட்காந்துருக்க. ஏப்பாய் சும்மா இருப்பா. அப்ப நாளைக்கு நீ போன விட்டுட்டு எங்களை பேசுவ கொடுத்த காசுக்கு மைத்தில் நடிச்சாங்கன்னு. யோ நான் இங்க நார்மலாகப்பட்டு நான் வந்திருக்கேன். என்னிடத்துல என்ன பேசணும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த சேட்டை தான் வச்சு ராமாயணம் மகாபாரதம் பொது அறிவு என்ன தெரியும்? பாண்டிச்சேரி. ராமாயணம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடியது எதை சேரும்? ராமாயணம் என்றால் என்ன? ராமனுடைய காவியம் தான் ராமாயணம். மகாபாரதம் சரி சத்திமான். ஏய் மகாபாரதம் என்றால் எதை சேரும்? மகாபாரதம் என்றால் என்ன? கர்ணனை சேரும். புராணங்கள் மொத்தம் எத்தனை? 18 புராணங்களா? அதுக்கு பேரு புராணம் தான் வச்சாங்களா பேரு? ஆரம்பத்தில் அதுக்கு பேரு புராணம் கிடையாது. வேற என்னங்க? பூரணம். பூரணம் புஷ்கணம் பூரணக்கலை புஷ்பலக்கலை. இனியா விட்டு ஐயனாரோட மனைவி பேர்லாம் சொல்லுவ போல. சொரிக்குளத்து மாயலகு மாதிரி. உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் அப்பா அம்மா. ஏய் உன் பேர் என்னையா? அதே அப்பா அம்மா சொல்றோம்லங்க. ஆமா ஆமா. என்ன பேரு? எங்க அப்பா. உனக்கு சொந்த அறிவே இருக்காதா? இருக்குல்ல. என்ன மானம் கட்டவனே சூடு கட்டவனே அப்படின்னு அடுத்தால கேட்பாங்க. இப்பெல்லாம் பதில் சொன்னா நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். சட்டார்னு ஒன்னு சொல்ல விடுங்க. இல்லாட்டி என்னதான் கேள்விக்கு பதில் தகுந்தாற்போல கொடுக்கணும். நானா பொறுத்துட்டு போயிருவேன். இதே கோபமான ஒரு விஸ்வாமித்திரரோ யாரோ அந்த இடத்துக்கு வராங்கன்னு வைக்கல. சரிங்க. அங்க அப்படி பதில் சொன்னா யார் அவன் பார்க்க பைத்தியக்காரமா இருக்கேன். எங்கடா பிறந்தேன் யாருக்கடா பிறந்தேன் சுருக்க விழுந்த முன்குடுமை சோழியா சோட்டு பொருட்கள் வாயா போலையா திருக்குழந்தை கோட்டானே நாயே குறைங்க உன்னை ஒருத்தி போட்டாலே வேலையற்று போயின்னு இப்படி கேவலமாக பேசிடுவாங்க. பேசுவாங்கல்ல. ஆனா நான் பேச மாட்டேன். பேச மாட்டேன். அப்படி பேசணும் எனக்கு என்ன இருக்கா? இல்ல இல்ல சும்மா பேசுங்க. சும்மா பேச நான் பேச மாட்டேங்க. அப்படி அடுத்தாளுங்க பேசிடுவாங்க. ஆமாங்க. சூடு இல்லவனே சுரணம் இல்லவனே புத்தி இல்லாத புலகத்துல பிறந்த புத்தி இல்லாதவனே சொல்லுவாங்கல்ல. ஏண்டா நீ ஒரு மடையனா? மானம் கட்டவன? இல்ல இல்ல அது கிடையாது. வேற என்னதே உங்களுக்கு வேணும் இல்லைங்க. அப்படி கேட்பாங்க. நான் என்ன கேட்டேன் முறையா உம்முடைய பெயர் என்னங்க அப்படின்னு. என் பேரு கதையின் சாரம்சம் வீரத்தேவைங்க. இப்ப நீ கதையில இருக்கியா இல்ல வேற எங்க இருக்கியா? கதையில தான் இருக்கேன். உன்னுடைய பேர் என்ன? வீரத்தேவன்டே. வீர தேவை. அப்ப இவருடைய பேர் என்ன? கிள்ளி வளவே. அது என்ன யார புடிச்சு கிள்ளு நறுவருக்கு கிள்ளி வளவே? எங்க பெரியம்மா படுத்துக்கிறச்சு புடிச்சு கிள்ளி விட்டாரு. ஏய் ஏய் ஏயா நீ பெரியம்மாவெல்லாம் புடிச்சு கிள்ளுவியா? அதுவா பேசிட்டு அதுவா சிரிச்சுக்கிட்டு உதறிட்டு போ. என்ன போச்சு கிள்ளி வளவனாம் சாமி. எதற்கு 3 நாளும் 30 நாளும் பேசினாலும் நாங்கள் தான் சொல்ல வேண்டும் சாமி. எங்க அப்பாவை நம்பிராசேன். சரி. அம்மா நங்கே மோகனி. சரி. உடன் பிறந்தவர்கள் 7 பேர். சரி. கூட பிரகாஷ் சகோதரி தான் வள்ளி. எங்கால ஒண்ணு இருக்கு ஒரு தோழி பிள்ளை.
சரி. தாங்கள் பேர் நாரத மகரிஷி. ஏன்னா குறிப்பெருவன் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு சாமி. சரி. தாங்களோட மக்களுக்காக நகைச்சுவையா விளையாடி நம்ம தப்பா தவறா பேசியிருந்தா சரி சம்பளத்தில் 70 ரூபா குறைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள. இப்போ நாங்கள் யாருமே ஜோசியம் பார்க்கலையே. ஜோசியம் பார்க்கல. ராகு கேதும் இணைஞ்சு புளுட்டோ எவிடன்ஸ் லாங் அப்படின்னு சொன்னான். கூட்டு வருகிறேன். கண்டிப்பா கூட்டி வரீங்களா? வரட்டு நேரம் காலம் காரியத்திற்கு கேட்டு என்பது கணக்கு அழைத்து வாருங்கள். வரட்டலாம் ஐயா வாட்டு பாடவா? 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. அதுல ஒரு சித்தர் பசும்பன் முத்து கண்ணே வெள்ளையச்சேவள்ளி எடுத்து வாடி வீரனும் போரிக்கு செல்வதினார். குத்துமதி பார்த்தே வாதிக்கிறீங்களா? சரி சரி. எல்லாரும் காத்து சாய்க்கிறீங்களே ஆனந்த மாதிரியே. அந்த அப்படியே கிரிப்ட புலந்தள்ளிட்டு உள்ள போயிடுவாரு. கண்ணே காதல் வைபோகமே காணும் கண்டாளிலே ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்தம் நாளிலே. கோடை காலத்து கண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து சாமியார் வந்திருக்காரு. என்ன சாமி? நாரத மகரிஷி. உங்களுக்கு கொடுத்தாரா? ஆமாத்தா. நான் கேட்டா கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. அழைத்து வாருங்க சுவாமி. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வருகிறா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வருகிறா மாமா வருகிறா மாமா அச்சமயம் ஞான மரணாச்சா ஏகாந்தோடி காத்தார மரணாச்சா வீணாமா சுவாமி வீணாமா என்ன போல பொம்பளைய வேறாமா வீணாமா சுவாமி வீணாமா என்ன போல பொம்பளைய வேறாமா. இதாங்க என்னங்க இதாங்க அதென்ன பொருளா? எங்க கம்பெனி.
என்ன கம்பெனி கம்பெனியில் வேலைக்கு வச்சிருக்கேன். வித்தியாசமான பாசையா பேசுறீங்களே. ஆமாங்க. இந்த பெண்மகள் யார்? இதுயா எங்க அப்பா எங்களுக்கு இது பண்ணது. உங்க அப்பா எது பண்ணிட்டு போனாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த பிள்ளை வந்து எங்களுக்கு பொண்டாட்டி. அதுனே கொஞ்ச நேரத்துக்கு? ஆமா, ஊருக்கார கொடுத்த அட்வான்ஸ் படி இன்னும் கொஞ்ச நேரம் தான். வாடகைக்கு பிடிச்சிட்டு வந்தீங்களா? அதுக்கப்புறம் அவ புருஷே வண்டியில் ஏற்றிட்டு போயிருவா, நாங்கள் தெருவில் தெரிய வேண்டியது. சரி இருக்கட்டும். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி 100,000 நூறு காலமாக வாழ வேண்டும். நன்றி ஐயா. அடுத்து ஏன் தங்கச்சி இருக்காங்களா? ஆமா. அழைச்சிட்டு வாரீங்களா? என்ன உண்மையை நிக்கிறீங்களா? என்ன தங்கச்சி அழைத்துட்டு வாருங்க. வள்ளிக்கண்ணு ஒடியாத்தா. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். பாடுகிறேன், நீ வர வேண்டும். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். தங்கச்சி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்கேன். இருக்கீங்க? அண்ணே நல்லா இருக்கேன். ஆமா, ரொம்ப அவசரமா தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்ட காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு நாரத மரிசி வந்திருக்கார். அப்படி ஆடி பாடி வரவேற்றீர்கள், நல்ல மரியாதை கொடுத்தீங்களா? எல்லாம் கொடுத்தாச்சுதா. நெசமாவா? ஆமா. சரி, வந்தா தானே தெரியும் என்ன கொடுத்தி என்ன. வாங்க சுவாமி. வர வேண்டும் சாமி, வர வேண்டும். தங்கள் வருகை நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கள் குலத்திற்கே பெருவதற்கின்ற மகிழ்ச்சியாகும். மேலும் தாங்கள் இங்கு வந்து மனோரத புண்ணியமாக நான் உங்களை சந்தித்ததோ என்ற பாக்கியமாகும். தங்களின் ஆசீர்வாதம் வருங்கால் தருணைக்கும் என்று கருது தங்கள் பிற்பாதங்களுக்கு மல்லிகம் இல்லை இருவற்றி கொங்கும் வந்தார் என்று சொல்லக்கூடிய மலர்களால் வழி சிறந்தாழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வருவீர் வருவீர் மாமுனியே, வணக்கம்